Hi students, welcome to Exam Daily. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா laws of thermodynamics. Okay, laws of thermodynamics first of all thermodynamics என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் thermodynamics என்ன ரெண்டா பிரிஞ்சுக்கிறேன். ஓகே, therm and dynamics பிரிச்சுக்கிறேன். ஓகே, therm என்னன்னா heat, dynamics வந்து motion. ஓகே, ஒரு ஹீட்டை யூஸ் பண்ணி அது ஒரு மோஷனை கன்வெர்ட் பண்ணி நமக்கு தேவையான ஒர்க்கை வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். தெர்ம்னா ஹீட், டைனமிக்ஸ்னா மோஷன். ஒரு ஹீட்டை ஒரு மோஷன் மூலமாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு தேவையான ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ மெயின் எய்ம்னா என்னென்னா, தெர்மோடைனமிக்ஸோட மெயின் எய்ம்னா ஒரு நான் ஆர்கனைஸ்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹீட், அதை வந்து ஆர்கனைஸ்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பவர் பிளான்ட் கூட எடுத்துக்கோங்க. ஓகே, பவர் பிளான்ட்டில் வந்து பாய்லர் இருக்கும். நார்மல் பாய்லரில் வாட்டர் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஒரு நான் ஆர்கனைஸ்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜினா சம் நார்மல் ஒரு ஹீட், ஒரு கோல் மூலமாக ஹீட் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த ஹீட்டை நான் பாய்லருக்கு சென்ட் பண்ணுறேன். பாய்லர்லேருந்து வாட்டர் வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும். அந்த ஸ்டீம் வந்து டர்பைன் மூவ் ஆகும். டர்பைன் ரொட்டேட் ஆகி ஒரு ஜென்ரேட்டர் போய் ஜென்ரேட்டர் வந்து எலக்ட்ரிக்கல் சப்ளை. ஸோ ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஃபார்ம், ஒரு ஹீட்டை வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக, ஒரு எலக்ட்ரிசிட்டியாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் மெயின் எய்ம். ஸோ மெயின் எய்ம் என்ன சொல்லலாம், ஒரு நான் ஆர்கனைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிலேருந்து ஒரு ஆர்கனைஸ்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லிக்கலாம், ஐசி இன்ஜின்ஸ். இப்போ பைக் இருக்குது, பைக்கில் பெட்ரோல் பிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு ஃபியூல் வந்தோடனே ஃபியூல் வந்து அந்த பிஸ்டனை மூவ் பண்ணி அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணனால வீல் ரொட்டேட் ஆகுது. ஸோ ஒரு அன்ஆர்கனைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிலேருந்து ஆர்கனைஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஒரு ரோட்டரி மோஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இது மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இந்த லா தெர்மோடைனமிக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ் வச்சு தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா பிகாஸ் லாஸ் தான் மெயின். ஒரு சென்ட்ரலைஸ்டு எக்ஸாம்ஸ் போனால் இந்த லாஸை வச்சு தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ என்னென்ன லாஸ் இருக்குன்னு ஃபஸ்ட் செக் பண்ணுவோம். 0th law of thermodynamics and first law of thermodynamics and second law of thermodynamics. இப்போ நம்ம 0th law of thermodynamics பற்றி பார்ப்போம். 0th law தான் பேசிக்ஸ் லா, ரொம்ப ஈஸிக்கானதா. ஃபர்ஸ்ட் ஒருத்தனே 0th law ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். தெர்மோமீட்டருக்கும் 0th lawக்கு என்ன ஒரு கனெக்ஷன் ஃபஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன். ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் ஏ அண்ட் பின்னு எடுத்துக்கிறேன் நான். ஓகே, இப்போ ஏ அண்ட் பி ரெண்டுமே தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெர்மல் ஈக்லிபிரியம் நான் சொல்லுவேன். தெர்மல் ஈக்லிபிரியம்னா வெப்ப சமநிலை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை வந்து நான் ஒரு 30 டிகிரி செல்சியஸ், இப்போ ஆப்ஜெக்ட் ஏ எனக்கு ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா, இப்போ பியும் தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருந்தால் ஸோ சேம் இதுவும் ஒரு 30 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். நான் மென்ஷன் பண்ணனா தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருந்தால் மட்டும்தான். ஸோ நான் இஃப் தான் மென்ஷன் பண்ணிக்கேன். இஃப் ஏயும் பியும் தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருக்குது, ஸோ இதுவும் 30 டிகிரி செல்சியஸ், இதுவும் 30 டிகிரி செல்சியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 30 மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் இப்போ பி அண்ட் சி எடுத்துக்கோங்க. இப்போ பியும் அண்ட் சியும் ரெண்டுமே தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருக்குது. தெர்மல் ஈக்னா ரெண்டுமே சேம் டெம்பரேச்சராக இருக்குது. ஸோ இப்போ நான் ஏவை மறைச்சிக்கிறேன் நான். இப்போ பி வந்து 30 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னா சியும் தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருந்தால் ஸோ சியும் எனக்கு என்னவாக இருக்கும், 30 டிகிரி செல்சியஸாக இருக்கும். ஸோ எனக்கு இதுவும் 30 டிகிரி செல்சியஸ், இதுவும் 30 டிகிரி செல்சியஸ்னா இப்போ நான் கரெக்டாக கான்செப்ட் வரேன். வென் டூ பாடிஸ் ஆர் சிஸ்டம், நான் ஒரு பாடி எடுத்துக்கிறேன், ஒரு சிஸ்டத்தை கூட கன்சிடர் பண்ணிக்கிறேன். டூ பாடிஸ் ஆர் சிஸ்டம் ஆர் இன் தெர்மல் ஈக்லிபிரியம். இப்போ ரெண்டு பாடி எனக்கு தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருந்தால் வித் தேர்ட் பாடி, தென் தே ஆர் ஆல்சோ தெர்மல் ஈக்லிபிரியம் வித் ஈச் அதர். ஸோ மூணுமே எனக்கு எல்லாமே என்ன பண்ணால் எல்லாமே எனக்கு தெர்மல் ஈக்லிபிரியமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தென் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் 0th law படி கன்சிடர் பண்ணால் ஏவும் அண்ட் சியும் தெர்மல் ஈக்லிபிரியமாக இருக்கும். ஸோ தெர்மல் ஈக்லிபிரியம்னா ஸோ இப்போ ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும், 30 டிகிரி செல்சியஸாக இருந்தால் சியோட வேல்யூ எனக்கு என்னவாக இருக்கும், 30 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸாம்பிளாக தெர்மோமீட்டர் எடுத்துக்கிறேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபீவர்னு டாக்டர் போகிறோம். நம்ம வந்து நம்மளோட பாடி கண்டிஷன் வந்து சம் ஹீட் இன்க்ரீஸ் ஆகிருப்போம். ஸோ நம்ம பாடி கண்டிஷன் வந்து கண்டுபிடிக்கணும்னா தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. தெர்மோமீட்டரில் வந்து மெர்க்குரி ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளோட ஹீட் வந்து சம்திங் ஒரு 100 ஃபாரன்ஹீட் 98 ஃபாரன்ஹீட் இருக்கும். ஸோ இது வந்து தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருந்தால் நம்மளோட பாடி டெம்பரேச்சரை அப்படியே அந்த தெர்மோமீட்டர் ரீடிங்கில் காட்டும். ஸோ இது ரெண்டுமே தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பாடி டெம்பரேச்சரை கரெக்டாக அது காட்டும். இதான் வந்து தெர்மோமீட்டருக்குரிய யூசஸ். ஸோ அப்போ 0th lawவோட மெயின் அப்ளிகேஷன் என்னன்னா நம்மளுக்கு தெர்மோமீட்டர் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் தெர்மோமீட்டர் சொல்லிட்டு நான் இன்னொன்று வந்து தெர்மிஸ்டர். ஓகே, தெர்மிஸ்டர் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் ஒரு சர்க்யூட் எடுத்துக்கிறேன் நான். அதில் வந்து கால்வனாமீட்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் நான். ஒரு எலக்ட்ரிக்கல் சப்ளை கொடுத்துருக்கேன் நான். ஓகே, இப்போ எல்லாமே எனக்கு வந்து பேலன்ஸ்டு சர்க்யூட்டாக இருந்தால் ஸோ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான்
R1 by R3 is equal to R2 by R1. ஸோ எல்லாமே எனக்கு பேலன்ஸ்டு சர்க்கியூட்டாக இருந்தால் எனக்கு இதில் கால்வனோமீட்டர் ரீடிங் வந்து எனக்கு என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். எனக்கு எல்லாமே பேலன்ஸ்டு. ஸோ பேலன்ஸ்னால் எல்லாமே தெர்மல் ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதே இடத்துல இப்போ எனக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். நான் சம்திங் எனக்கு ஒரு சர்க்கியூட்டில் போகிற எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இல்லை டெம்பரேச்சர் வேல்யூ எனக்கு கண்டுபிடிக்கணும். நான் ஸோ அந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை நான் எடுத்துகிட்டு தெர்மிஸ்டர் வைக்கிறேன். நான் ஓகே தெர்மிஸ்டர் வைக்கும் போது இப்போ வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது R1 by R3 R by R4 வரும். ஸோ இது அன்பேலன்ஸ்டு சர்க்கியூட்டாக இருக்கும். ஸோ அன்பேலன்ஸ்டு சர்க்கியூட்னா இதில் ஒரு வேல்யூ வரும், இதில் ஒரு வேல்யூ வரும். அப்போ இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ஒரு அன்னோன் வேல்யூவாக இருக்கும். ஸோ இந்த ஆர் வந்து எனக்கு என்னவாக இருக்கும், அன்னோன் வேல்யூவாக இருக்கும். ஸோ இந்த அன்னோன் வேல்யூ வந்து நான் ரிமைனிங் இருக்கிற அந்த 3 வேல்யூ வச்சு இந்த அன்னோன் வேல்யூ கண்டுபிடிப்பேன். இந்த அன்னோன் வேல்யூ வச்சு எனக்கு என்ன தெர்மிஸ்டர் வச்சு எனக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு கூட மென்ஷன் பண்ண முடியும் என்னால். ஸோ இது வந்து என்ன வருதுன்னா அன்பேலன்ஸ்டு சர்க்கியூட்டாக இருக்கும். ஸோ ஜீரோத்தில் என்ன மென்ஷன் பண்ணுறேன்னா 2 பாடி ஈக்குலிபிரியத்தில் இருந்தால் 3rd பாடி ஈக்குலிபிரியமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மோமீட்டராக இருக்கும், அதுக்கூட தெர்மிஸ்டர் ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். தென் இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கணும், ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்ப்போம். இப்போ ரீசனாக 0th லா பார்த்தோம், அடுத்து செகண்ட் லா பார்ப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு எனர்ஜியை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. பட் ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் பவர் பிளான்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு நான் ஆர்கனைஸ்டு எனர்ஜியை வந்து ஒரு ஹீட்டை வந்து நம்ம பாய்லருக்கு கொடுத்துட்டு டர்பைன் ரொட்டேட் பண்ண வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஹீட்டை வந்து நம்ம வந்து இன்னொரு ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் லா. ஃபர்ஸ்ட் லா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு க்ளோஸ்டு சிஸ்டமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஸ்டம் என்னது ப்ராசஸ்ன்னு என்னென்னு பார்க்கணும். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு பிவி டயக்ராம் நான் வரைஞ்சிருக்கேன். ரொம்ப டெப்த்தாக போகணும், பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும். ஸோ வந்து 1லேருந்து 2 எனக்கு இப்போ நான் மதுரை டு சென்னை போகிறேன். ஸோ இட்ஸ் ஏ ப்ராசஸ். மதுரை டு சென்னை ப்ராசஸ் போகிறேன். பட் அதே சென்னையிலேருந்து அகைன் மதுரைக்கு நான் வரேன். ஸோ இட்ஸ் ஏ சைக்கிளிக் ப்ராசஸ். ஸோ 1 to 2 வந்து எனக்கு ப்ராசஸாக இருக்கும். அதே எனக்கு 2 to 1 வந்து எனக்கு என்னவாக இருக்கும், ஒரு சைக்கிளிக் ப்ராசஸாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஏ க்ளோஸ்டு சைக்கிள் ப்ராசஸ். ஓகே ஃபார் ஏ க்ளோஸ்டு சிஸ்டம் ஓகே undergoing a சைக்கிளாக இருக்குது. இஸ் ஏ நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். நல்லா மென்ஷன் பண்ணுங்கள். the net heat transfer is equal to the net work transfer. ஓகே எந்த அளவுக்கு ஹீட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக அந்த அளவுக்கு ஒர்க் இருக்கும். ஓகே ஸோ நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு நெட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். நான் எப்படி இருக்கேன், சம்மேஷன் ஆஃப் Q இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் W. உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரொம்ப பேசிக்காக சொன்னால் அந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். dQ is equal to du plus dW. ஓகே dQ is equal to du plus b into dv. இது மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஓகே ஃபர்ஸ்ட் லாக்கு. பட் நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், ஒரு டயக்ராம்ஸ் வரைஞ்சி போட்டிருக்கேன்னா நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலாம். ஓகே நோ ப்ராப்ளம். பட் இன்டர்வியூன்னு வரும்போது ஒரு சென்ட்ரலைஸ்டு எக்ஸாம் ஆர் ஸ்டேட் போர்ட் லெவல் எக்ஸாம்ஸில் இன்டர்வியூன்னு வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து எல்லா பேருமே கேட்பாங்க, இந்த இன்டர்னல் எனர்ஜினா என்ன. ஏன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் இன்டர்னல் எனர்ஜி ஆட் ஆகுது. ஓகே நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஓகே ஹீட்ஸ் ஈக்குவல் டு ஒர்க் தான் சொல்லியிருக்கோம். பட் ஏன் லாஸ்ட் ஃபார்முலாவில் இன்டர்னல் எனர்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். இதான் உங்களுக்கு எல்லா இன்டர்வியூ கொஸ்டின்லையும் கேட்கக்கூடிய கொஸ்டின் ஆகும். எல்லா பேரும் தெரியும் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னா ஓகே சொல்லிடலாம். பட் இன்டர்னல் எனர்ஜி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இன்டர்வியூவில் கேட்கும்போது நீங்கள் இதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ தெரியும். கிளியராக எல்லாமே கிளியர் கட்டாக கொடுத்தா கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்சர்வ் நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே நான் ஒவ்வொன்றா போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைக்கிள் எடுத்துக்கிறேன். நான் இந்த சைக்கிள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சைக்கிள் வந்து 1 2 போட்டிருக்கேன். நான் அது ஏ சைக்கிள் அண்டு பி சைக்கிள் அண்டு சி சைக்கிள். இப்படி ப்ராசஸ் 3 ப்ராசஸ் போட்டிருக்கேன். ஏ ப்ராசஸ், பி ப்ராசஸ் அண்ட் சி ப்ராசஸ். இந்த 3 ப்ராசஸை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் போடுறேன் நான். ஓகே நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஹீட்னா என்னது, ஒர்க்குன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே நல்லா பாருங்கள். எனக்கு இப்போ நான் வந்து 1 to 2ல் வந்து எனக்கு ஒரு ஹீட் ப்ராசஸ் நடந்துருக்கு. பிஸ்டன் கீழேருந்து மேலே மூவ் ஆயிருக்கு. ஓகே ஸோ ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு மேலே மூவ் ஆயிருக்கு. ஸோ வந்து ஹீட் வந்து 1 to 2 இப்படி மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி செகண்ட் ப்ராசஸில் 2 to 1 இப்படி மூவ் ஆயிருக்கு, கம்ப்ரஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒர்க் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஏரியா அண்டர் த டயக்ராம் ஆர் ஏரியா அண்டர் த லைன் தான் என்ன சொல்லுவோம், நம்ம ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ 1 to 2க்கு வந்து இந்த ஏரியா அண்டர் த கர்வ் தான் நம்மளுக்கு ஒர்க். ஸோ ஏரியா அண்டர் த லைன் வந்து நம்மளுக்கு ஒர்க். அதே மாதிரி பீக்கு பாருங்கள், 2 ப்ராசஸுக்கு ஒர்க் இப்படி இருக்கும். ஸோ 2 ஒர்க்கும் நல்லா பாருங்கள் சேமானு பாருங்கள். கன்ஃபார்ம் 2 ஒர்க்கும் சேம் கிடையாது. அதே மாதிரி ஹீட் பாருங்கள், இதுக்கு ஹீட் இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு கர்வ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ப்ரெஷர் அண்ட் வால்யூம் கன்ஃபார்ம் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கும் ஹீட் வந்து
சேம் கிடையாது. ஓகே, இப்போ ஒவ்வொன்றா போகிறேன் நான். ஃபஸ்ட்டு சைக்கிள் எடுத்துக்கிறேன். ஃபார் சைக்கிள் 1A 2B1. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சைக்கிளை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நான் பிளாக் கலர் சைக்கிளை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ஹீட் அப்படி அப்ளை பண்ணுறேன் நான் 1 to 2. ஸோ TQ of 1A2 ப்ளஸ் அதே மாதிரி இதுக்கு ஒரு ஹீட் பிக்கு. ஸோ TQ of 2B1. ஸோ அதே மாதிரி ஒர்க் அடிக்கிறேன் DW of 1A2 ப்ளஸ் TW of 2B1. இது வந்து பிளாக் கலர் சைக்கிளுக்கு 1ABக்கு. இப்போ செகண்ட் சைக்கிள் எப்படி எழுதிக்க போகிறேன் நான் A and Cக்கு எழுதிக்க போகிறேன் நான். ஓகே, ACக்கு அதே மாதிரி DQ of 1A2 ப்ளஸ் TQ of நான் பிக்கு போகல, அந்த வாட்டி சிக்கு போகிறேன். ஸோ 2C1 DQ of 2C1. அதே மாதிரி DW of 1A2 ப்ளஸ் DW of 2C1. ஏன் வந்து இப்படி எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன்னா, இந்த எக்ஸ்பிளனேஷனை வச்சு தான் நான் ஹீட் அண்ட் ஒர்க் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஹீட் அண்ட் ஒர்க்கை வச்சு இன்டர்னல் எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, மெயின் ரீசன் அதான். ஸோ இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுமே நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். சப்ட்ராக்ட் பண்ண எனக்கு என்ன ஆகும்னா, இந்த 1A2வும் இந்த 1A2வும் கேன்சல் ஆயிரும் எனக்கு. ஓகே, ரிமைனிங் இருக்கிறது என்னன்னா TQ of 2B1 2C1 2B1 and 2C1 ரெண்டுமே வந்துடுது. இப்போ நான் வந்து நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ 2B1 and 2C1 ரெண்டுமே டயராம் எடுத்துக்கோங்க. ஒரு கர்வ் இப்படி போகுது, இன்னொரு கர்வ் இப்படி போகுது. ஸோ ரெண்டுக்குமே ஹீட் வேரி ஆகுது. ரைட், நான் மென்ஷன் பண்ணேன் இங்கே வந்து ஹீட் இப்போ இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஹீட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஹீட் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்குது. பட் வந்து என் பாயிண்ட் சேம் தான். இது 2ல் வந்து முடியுது, இது 1ல் வந்து முடியுது. பட் என் பாயிண்ட் சேம், பட் ஹீட் வேரி ஆகிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஹீட் வேரி ஆகுது, இதுக்கு ஹீட் வேரி ஆகுது, இதுக்கும் ஹீட் வேரி ஆகுது. ஸோ ஹீட் இஸ் ஃபுல்லி டிபெண்ட்ஸ் அப்பான் பாத் ஃபாலோடு பை த சிஸ்டம். ஓகே, ஹீட் வந்து ஃபுல்லி பாத் ஃபாலோடு பை த சிஸ்டம் தான் மென்ஷன் பண்ணுறோம். அதே மாதிரி பி அண்ட் சிக்கு நல்லா பாருங்கள். பி அண்ட் சிக்கு நான் ஒர்க் வரைகிறேன். நான் ஒர்க் வரைஞ்சா இது நான் பிக்கு வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்படி ஒர்க் வந்து எனக்கு எந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். இதுவே சிக்கு வரைஞ்சா இதோட இன்னும் கொஞ்சம் ஒர்க் எக்ஸ்ட்ரா ஆகும். ரைட், இதோட ஒர்க் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ ரெண்டு ஒர்க்கும் சேம் கிடையாது. அண்ட் ரெண்டு ஹீட்டும் சேம் கிடையாது. ஓகே, ரெண்டு ஹீட்டும் சேம் கிடையாது. அதே டயத்தில் ரெண்டு ஒர்க்கும் சேம் கிடையாதுன்னா உங்களுக்கு கிராஃப் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரெண்டு ஒர்க் சேம் கிடையாது, ரெண்டு ஹீட்டும் சேம் கிடையாது. பட் வந்து என்ன சொன்னால் ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் பாத் ஃபங்க்ஷன்ஸ். ஏன்னா எல்லாமே பாத் டெவலப் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த பாத். ஏன்னா இதுக்கு ஒரு ஒர்க் இருக்கும், இதுக்கு ஒரு ஒர்க் இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கை வந்து எப்படி கன்சிடர் பண்ணுறோம், இதான் ஒர்க்குரிய டயராம் ஏரியா அண்டர் த லைன். ஓகே, ஸோ அப்போ வந்து ஒர்க்கு வந்து எதாவது கன்சிடர் பண்ணுறோம் நம்ம இந்த ஏரியா அண்டர் த லைன். ஸோ ரெண்டுக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தை வச்சு தான் நம்ம கன்சிடரே பண்ணுறோம். ஸோ ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் பாத் ஃபங்க்ஷன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இது. ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் பாத் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனை நான் வந்து இப்படி கொண்டு வரேன். நான் இந்த தேர்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணால் பியும் சியும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் TQ of 2B1 இருக்குது, இங்கே TW of 2B1 இருக்குது. ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் வரும் மைனஸ் ஆயிரும், மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆயிரும். ஸோ இந்த ஃபார்மேட் நான் எழுதிக்கிறேன். 2B1ஆகவும் 2C1ஆகவும் எழுதிக்கிறேன். ஓகே, இந்த TQ of 2B1 TQ of 2C1 எழுதிக்கிறேன் நான். இதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல வந்து நான் ஒரு டேர்ம் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டேர்ம் எப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். TQ minus DW 2B1 இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி. எப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். DQ of 2B1 இங்கே வருது, 2C1ம் இங்கே தான் வருது. ஸோ எண்டு பாயிண்ட் சேம். ரைட்டா, எண்டு பாயிண்ட் சேம். பட் வந்து இப்போ இதே வந்து நான் இது ரெண்டு ஈக்குவல் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 2B1ம் 2C1ம் ஈக்குவல். ஸோ எந்த மாதிரி பாத் கிரியேட் ஆனாலும் இப்போ மேபி இப்போ நான் இங்கே டி போடுறேன் நான். ஓகே, டி போட்டாலும் எனக்கு என்ன ஆன்சர் வரும், இங்கே 2D1 போட்டாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ வந்து எனக்கு எந்த மாதிரி பாத் டெவலப் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த பாத் ஃபாலோடு பை த சிஸ்டம். இதுக்கும் எனக்கு பாத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா இதுக்கும் ஒன்லி DQ ஒன்லி TW இருந்தால் தான் பாத் ஃபாலோடு பை த சிஸ்டம். பட் இது DQ minus DW இட்ஸ் நாட் பாத் டிபெண்ட் அப்பான் த பாத் ஃபாலோடு பை த சிஸ்டம். ஸோ TQ minus DW ஒரு ப்ராப்பர்ட்டின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். தட் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் அஸ் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம். எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் எல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. TQ and DW தான் பாத் ஃபாலோடு பை த சிஸ்டம்.
ஆனால் TQ minus DW இட்ஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த பாத் ஃபாலோட் பை த சிஸ்டம். ஓகே, இதை வந்து நான் சொன்னால் இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி, இட்ஸ் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் நான் சொல்கிறேன் நான். ஓகே, இந்த எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டத்தை வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, நான் சேஞ்சிங் கைனெட்டிக் எனர்ஜி தான், ஏன்னா பார்த்துக்கோங்க சேஞ்சிங் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ சேஞ்சிங் கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் சேஞ்சிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதே வேல்யூ தான் வரும் உங்களுக்கு. பிஸ்டன் கீழேருந்து மேலே மூவ் ஆகும்போது மேலேருந்து கீழே மூவ் ஆகும்போது சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ வந்து அது என்ன வரும், 0 வரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது எனக்கு இன்டர்னல் எனர்ஜி. அந்த இன்டர்னல் எனர்ஜி தான் எனக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த சேஞ்ச் இன் எனர்ஜி நான் யூன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த சேஞ்ச் இன் எனர்ஜி நான் எப்படி மென்ஷன் பண்ணிக்கிறேன், யூன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த DW இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ மைனஸில் இருக்கிற ஆன்சர் ப்ளஸில் வந்துடும். அப்போ DQ ஈக்குவல் டு DU ப்ளஸ் DW. ஓகே, இந்த DW ஒர்க் இருக்கா, ஒர்க்கை வந்து நான் எப்படி மென்ஷன் பண்ணிக்கிறேன், D இன்ட்டு DVனா கூட வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ நான் ஒரு ஹீட் கொடுக்குறேன். நான் ஹீட் கொடுத்தேன்னா எனக்கு இன்டர்னல் எனர்ஜி U1 இங்கே இருக்கும், U2 இங்கே இருக்கும். ஸோ பிஸ்டன் எனக்கு மேலே மூவ் ஆயிரும். ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி என்ன சொல்லலாம், U2 மைனஸ் U1. ஸோ சேஞ்ச் இன் எனர்ஜி எப்படி சொல்லலாம், ஸ்டார்டிங்கில் ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்கும், ஃபினிஷிங்கில் ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்கும். ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து நான் U2 மைனஸ் U1 மென்ஷன் பண்ணிக்கலாம் ஒரு பிஸ்டன் மூவ் ஆகிறத வச்சுட்டு. ஸோ நான் வந்து சேஞ்ச் இன் எனர்ஜியை வந்து எப்படி சொல்லிக்கலாம், DU ப்ளஸ் DWன்னு மாற்றிக்கலாம், ஒர்க்கை வந்து P டு DVன்னு மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எது தேவைன்னா பேசிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு del Q is equal to del W and the final formula dq is equal to du plus dw. இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இதை வச்சு ஏகப்பட்ட சம்ஸ் பார்க்கலாம். முக்கியமான பாயிண்ட், ஹீட் அண்ட் ஒர்க் ஆர் பாத் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, கவர்மெண்ட் எக்ஸாமில் இன்டர்வியூ எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்க கன்ஃபார்ம் ஏன் இன்டர்னல் எனர்ஜி வருது இந்த உரிய எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இன்டர்னல் எனர்ஜின்னு என்னது, எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம்னு என்னதுன்னு சொல்லி இந்த வீடியோஸை இன்னும் ரெண்டு தடவை நீங்கள் வந்து ஃபுல்லாக ரீகால் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, இதுக்கடுத்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்ப்போம். அதுக்கடுத்து கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.